மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எஸ்ஐஆர் விவகாரத்தில் அடுத்தடுத்த அதிர்ச்சி. உங்களுடைய வாக்காளர் பட்டியலை சரி செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல ஓடிபி அனுப்பப்பட்டு பல்வேறு வகையான பண மோசடிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. எஸ்ஐஆர் பட்டியலை சரி செய்யக்கூடிய பிஎல் ஆபீசர்ஸ் இவங்களுடைய தற்கொலை நாளுக்கு ஒரு தற்கொலை அப்படிங்கிற அளவுக்கு எஸ்ஐஆரோட விஷயத்துல அடுத்தடுத்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம். ராகுல் காந்திக்கு 270க்கும் மேற்பட்ட பாஜகவுடைய சப் டீம்ல இருக்கக்கூடிய பாஜகவுடைய டீம்ல இருக்கக்கூடிய பல பேர் ராகுல் காந்தியை எதிர்த்து பயங்கரமான கடிதங்கள் ஒரு பக்கம். இது எல்லாத்தோட மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, பீகாருடைய தேர்தல் ரிசல்ட் இப்போ வந்ததுக்கு பிறகு அதை நிறைய பேர் பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது அதுல எங்கெல்லாம் வாக்குகள் நீக்கப்பட்டதோ, எஸ்ஐஆர் காரணமா கட்டி எங்கெல்லாம் வாக்குகள் நீக்கப்பட்டதோ அதை வெற்றி விகிதாச்சாரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒருத்தர் எத்தனை வாக்குகள் அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்க நீக்கப்பட்ட எஸ்ஐஆரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப இந்த எஸ்ஐஆரை வச்சு எந்த மாதிரியான குளறுபடிகள் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க மிக முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு. இதுல எல்லாரும் ஒரு அதிர்ச்சியாகக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த இத்தனை நாளா ஓடிபி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் சொல்லி பல வகையான ஸ்கேம் ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இப்ப எஸ்ஐஆரோட பேர்லயுமே பல வகையான ஸ்கேம்கள் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு கும்பல் காமனா எல்லாருக்குமே போன் பண்றாங்க, சார் நாங்க தேர்தல் ஆணையத்துல இருந்து பேசுறோம், நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா சார் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஒருத்தர் மேற்கு வங்கம், கேரளா எங்க இருந்தாலுமே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா சார்? ஆமாங்க நாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். இல்ல உங்க ஃபார்ம் சரியா ஸ்கேன் ஆக மாட்டேங்குது, உங்க ஃபார்ம் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது, அதனால உங்க மொபைலுக்கு நாங்க ஒரு ஓடிபி அனுப்புறோம், அந்த ஓடிபி சொன்னாதான் இந்த உங்களோட ஃபார்ம் நம்ம இங்க இருந்து அப்ளை பண்ண முடியும், உங்க ஃபார்ம் அப்பதான் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா உங்க ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும், இந்த தேர்தலில் உங்களால ஓட்டே போட முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்றேன். மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தோட போன் தானே, ஓடிபி கேட்டா சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி ஓடிபி சொல்லிடுறாங்க. இதனால பல வகையான பண மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான செய்திகள் இப்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது. காவல்துறை இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையுமே வந்திருக்குது. அதனால இந்த இடத்துல பொதுமக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையத்துல இருந்து எந்த ஒரு வாக்காளருக்குமே போன் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஓடிபி சொல்லுங்க அப்படி சொல்லி தேர்தல் ஆணையத்துல இருந்து போன் பண்ண மாட்டாங்க. இது இதுக்கு முன்னாடி பேங்க் பேர்ல மோசடி நடந்தது இல்லையா, சார் நாங்க கொட்டாக் பேங்க்ல இருந்து பேசுறோம், நாங்க இந்தியன் பேங்க்ல இருந்து மேனேஜர் பேசுறேன், இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி போச்சு, இப்போ உங்க அக்கௌண்ட்ல உள்ள காசெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சு, நாங்க உடனடியாக அதை சரி செய்யணும்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்க கார்டுல இருக்க 16 நம்பர் நீங்க சொல்லுங்க, அப்பதான் உங்க பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இத்தனை நாளா பேங்க் பேர்ல எப்படி ஒரு ஸ்கேம் நடந்ததோ அந்த மாதிரி இப்ப தேர்தல் ஆணையத்தை பேரை பயன்படுத்தி பல வகையான ஸ்கேம்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற செய்திகள் இப்போ வருது. அதனால யாருமே ஓடிபின்னு சொல்லி உங்களுக்கு போன் பண்ணி கேட்டு இந்த ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எந்த ஒரு ஓடிபியுமே சொல்லாதீங்க. தேர்தல் ஆணையம் அது மாதிரி யாருக்குமே போன் பண்ண மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்துல இருந்து ஓடிபி எப்ப கேட்கப்படும் அப்படின்னா, இப்ப நீங்க சுயமாவே நீங்க தனிப்பட்ட முறையில எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போறீங்க, அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாவே முயற்சி பண்ணி போகும்போது அப்போ உங்க மொபைல் நம்பர், நீங்க ஓட்டர் ஐடியில என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் அங்க பதிவிட சொல்லும். அந்த மொபைல் நம்பர் பதிவிட்ட பிறகு அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இதுதான் தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து கேட்கக்கூடிய ஓடிபி. இது நம்மளா முயற்சி செஞ்சாதான் அந்த ஓடிபி வருமே தவிர தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி இது மாதிரி ஓடிபி கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்ட எந்த ஒரு ஓடிபி நம்பரையும் சொல்லாதீங்க. அப்படி நம்ம சொன்னோம்னா அக்கௌண்ட்ல இருக்க ஒட்டுமொத்த பணத்தையுமே நாம அடிச்சு போயிடுவாங்க. அதனால இந்த விஷயத்துல எஸ்ஐஆரை பயன்படுத்தி இது மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வரதால இந்த இடத்துல பொதுமக்கள் எல்லாருமே உஷாரா இருந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இது ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு காரியமா இருந்துட்டு இருக்குது. எஸ்ஐஆர் இங்க வேணான்னு யாருமே சொல்லல. அதாவது சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பணி நடக்குது, வாக்காளர் பட்டியலை சரி செய்யறோம், ஒருத்தருக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்குது, ஒருத்தர் பேர்ல இறந்து போனவங்க பல பேர் இருக்கிறாங்க, அதனால வாக்காளர்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், யாரு உயிரோட இருக்காங்களோ யாரு வாக்கு செலுத்துவாங்களோ அவங்களுக்கு மட்டுமே வாக்குகள்ன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா அதுக்கு நீங்க வைக்கக்கூடிய கால அவகாசம் தான் இங்க ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். இத்தனை நாளா தூங்கி இருந்த தேர்தல் ஆணையம் இப்போ தமிழ்நாட்டுல 2026 தேர்தல் வரன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. அப்ப நீங்க என்ன செய்யணும், 2024 இந்த பணியை ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு 2 வருஷம் கேப்பை எடுத்து பொறுமையா ஒவ்வொரு வீடா போய் நீங்க கேட்கக்கூடிய எல்லா ப்ரூஃபையும் கேட்டிருந்தா ஒரு சாமானியனால இதை கொடுக்க முடியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, வெறும் ஒரு மாசம் அவகாசம் கொடுக்குறீங்க. நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாகணும். அந்த ஃபார்ம்ல ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து வருது. இங்க முந்தைய வாக்காளர் திருத்தத்தில் உறவினர் பெயர்னு வருது, அங்க வெறும் பெயர்னு இருக்குது.
அதுக்கடுத்து உறவினர் இருக்குது. இந்த உறவினர் யாரை போடுறது? அவருக்கு அப்பாவை போடவா, இல்ல வாக்காளர் யாருக்காக அந்த ஃபார்ம் ஃபில் பண்றாரு அவரோட அப்பா பேரை போடவா, அல்லது அந்த ஓட்டர் ஐடியில ஒரு பேர் இருக்குல்ல, ஒன்னு கணவர் பேர் இருக்கும், இல்ல தந்தை பேர் இருக்கும், இந்த பேர் போடவா? எந்த ஒரு வழிகாட்டலும் இல்ல. அதுக்கடுத்து உறவு முறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உறவு முறை யாருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுதோ அவருக்கான உறவு முறையா, அல்லது 2005ல யாரோட பேர் போடப்படுதோ அவருக்கான உறவு முறையா? எந்த ஒரு வழிகாட்டலும் இல்ல. ஒவ்வொரு நாளைக்கும் தேர்தல் ஆணையம் பேர்ல ஒவ்வொரு வீடியோ வருது. இப்போ ஃபைனலா சிஓ அவங்களுடைய பேர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா, நீங்க உங்க அப்பாவோட பேர் போடுறீங்க, 2005 உங்க அப்பாவோட டீடைல் போடுறீங்க அப்படிங்கும்போது அப்பாவுடைய பேர் போட்டீங்க, அப்பாவுக்கு அந்த ஓட்டர் ஐடியில யார் பேர் போடப்பட்டிருக்கோ அப்பாவுடைய அப்பா பேர் போடுறீங்க, அதை இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய நபர் உங்களுக்கு தாத்தா, அதனால நீங்க தாத்தா அந்த இடத்துல போடணும். இப்போ அம்மாவுடைய ஃபார்ம் நீங்க போடுறீங்க அப்படிங்கும்போது அம்மாவுடைய ஃபார்ம் போடும்போது அம்மாவோட பேர் போட்டீங்க, அம்மாவுடைய ஓட்டர் ஐடியில யார் பேர் இருக்கோ அம்மாவுடைய அப்பா பேர் இருந்தா நீங்க அம்மாவுடைய அப்பா பேர் போட்டு உங்களுக்கு தாத்தான்னு போடணும். அம்மாவோட கார்டுல முந்தைய கார்டுல கணவர் அப்படி இருந்ததுன்னா அந்த கணவருடைய பேர் இங்க போட்டு இந்த கணவர் உங்களுக்கு அப்பா வேண்டியது இல்லையா, அப்ப தந்தை அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ சிஓ அவங்களுடைய தரப்புல இருந்து அபிஷியலா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே மக்களை குழப்புற மாதிரி, மக்களுக்கு தெளிவான வழிகாட்டல் இல்லாத மாதிரி தான் இங்க இருந்துட்டு இருக்குது. மக்களே அப்படி குழம்பி இருக்கும்போது பிஎல் ஆபீசர்ஸ் மிகப்பெரிய அளவுல பணிச்சுமை காரணமா இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிஎல் ஆபீசர்ஸ்க்கும் நியாயமான வழிகாட்டல் சொல்லப்படல. ஏங்க நீங்க ஃபார்ம் எடுத்துட்டு போறீங்க, மக்கள் என்ன கேள்வி எல்லாம் உங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த இடத்துல இதெல்லாம் ஃபில் பண்ணணும், ஒரு ஃபார்ம் நீங்க அவங்கள்ட்ட கொடுக்கணும், ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணதுக்கு பிறகு நீங்க வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படாதால ஒவ்வொரு பிஎல் ஆபீசரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, நீ 3 காலமும் ஃபில் பண்ணாத இந்த ஃபார்மை நான் வாங்குவேன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் காதை திறந்திருக்கணுங்கிறாரு, ஒருத்தர் காதை மூடி இருக்கணுங்கிறாரு, ஒருத்தர் 2 ஃபார்மே ஃபில் பண்ணி என் கையிலே கொடுத்துறேன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் ஃபார்மை கொடுத்தா மட்டும் போதாது அந்த பின்னாடி போட்டிருக்க 13 ப்ரூஃப், அந்த 13 ப்ரூஃப்ல ஒரு ப்ரூஃப் இப்பயே நீ கொடுத்துருன்னு சொல்லி ஒவ்வொரு பிஎல் ஆபீசரும் ஒரு மாதிரி. இதுக்கு காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் உங்களுக்கு முறையான வழிகாட்டல் சொல்லல, அவங்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்படல. இது ஒரு பக்கமா அந்த பிஎல் ஆபீசர்ஸ கடுமையான அளவு பணிச்சுமை கொடுக்கப்படுது. ஏன்னா இந்த பிஎல் ஆபீசர்ஸ்னா யாரு, அவங்க தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்யறவங்களா? அதெல்லாம் கிடையாது. இத்தனை நாளா இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல டீச்சரா ஆசிரியர்களை யாரெல்லாம் இருந்தாங்களோ, அங்கன்வாடி மையத்துல யாரெல்லாம் ஊழியர்களா இருந்தாலோ, ஒரு கிராமத்துறையில வேலை செஞ்சிருந்தவங்க, ஒரு வருவாய்த்துறையில வேலை செஞ்சிருந்தவங்க, சுகாதாரத்துறையில வேலை செஞ்சவங்க, இது மாதிரியான கிராம சபையில வேலை செஞ்ச நபர்கள், இது மாதிரியான அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, இவங்களை தான் இந்த பணியில ஈடுபடுத்துவாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த பணியை கொடுத்து நீங்க உங்க பணியை செய்யறது மட்டும் இல்லாம கூடுதலா இந்த எஸ்ஐஆர் பணியை செய்யணும். எப்படி மக்கள் தொகை சென்சஸ் எடுக்கும்போது இவங்களை வச்சு இந்த காரியத்தை பயன்படுத்தப்படுமோ அதே மாதிரியான காரியம் கொடுக்குறாங்க. ஆனா இதை இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்லாம் எடுக்கும்போது 2005ல எஸ்ஐஆர் எடுக்கும்போது, 2002ல எஸ்ஐஆர் எடுக்கும்போதெல்லாம் தேர்தலுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு மத்தியில 2 வருஷ கேப் இருந்தது, 1 வருஷ கேப் இருந்தது. அதனால அவங்களால ஈஸியா செய்ய முடியும். ஏன்னா இவங்க எஸ்ஐஆர் வேலை கொடுத்துட்டதால இவங்க டீச்சர் வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செய்ய முடியாது, அங்கன்வாடி வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செய்ய முடியாது. பகல் முழுக்க அந்த வேலையை செஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த வேலையும் செய்யணும். அப்ப இவ்வளவு ஒரு ஒர்க் ப்ரெஷர், இதை நீ செஞ்சு முடிக்கலன்னா உனக்கு சஸ்பென்ஷன் ஏற்படும், அல்லது உனக்கு ப்ரொமோஷன் கட் ஆகும். இது மாதிரியான பல வகையான அழுத்தங்கள் கொடுக்கறதால அவங்க என்ன செய்ய முடியும்? இவ்வளவு ஃபார்ம் வச்சிருக்காங்க, இவ்வளவு ஃபார்ம் ஒரு ஆளு கையில இருக்குது, அதை ஒவ்வொரு வீடா கொண்டு போய் கொடுக்கணும், ஃபில் பண்ண ஃபார்ம் அவங்க திரும்ப வாங்கணும், இவ்வளவு வேலைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நீ அவங்க ஸ்கேன் எடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் இருக்குது. போகக்கூடிய இடங்கள்ல வீட்டுல ஆள் இல்லாம இருப்பாங்க, படியேறி மாடிக்கு போக வேண்டியிருக்கும், அதனால கீழே இருக்கிறாங்க, கீழே இருந்தா எல்லா வீட்டுக்காரங்க சேர மாட்டாங்க. இப்படி கடுமையான பணிச்சுமை இருக்கிறதால பல பிஎல் ஆபீசர்ஸ் பெரிய அளவுல இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன ரீதியா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இல்லாம உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு பிரஷர் வேற கொடுக்குறாங்க, நீ இத்தனை நாளுக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பிரஷர் இருக்கிறதால பல பிஎல் அதிகாரிகள் இன்னைக்கு தற்கொலையை ஒரு தீர்வா நோக்கி போயிட்டு இருக்காங்க. தற்கொலையை நோக்கி இன்னைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை. இப்ப இன்னைக்கு நம்ம பேசிருக்கக்கூடிய இந்த நேரத்துல வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய சாந்தி முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், ஒரு பிஎல் ஆபீசர், இவங்க பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பிஎல்ஓ பணியை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மேலதிகாரிகள் பெரிய அளவுல பிரஷர் கொடுக்கறது தாங்க முடியாம இந்த 1 மாசத்துக்குள்ள எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சாகணும். இவங்க தனிப்பட்ட அங்கன்வாடியில வேலை செய்யறாங்க, அங்கன்வாடி வேலையை செஞ்சு கூட இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கும் போது ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம ஒரு கட்டத்துல தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய அனிஷ் ஜார்ஜ் சொல்லக்கூடிய 41 வயசு சேர்ந்தவர், இவருமே பிஎல் ஆபீசர். அவரோட தனிப்பட்ட வேலையிலே அவர் செஞ்சாகணும், இந்த பிஎல்ஓ பணியை நீ செஞ்சாகணும். ஒர்க் பிரஷர் ஓவர் ஆனதால அவரால் தாங்க முடியாம குடும்பத்தோட சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாரு. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் பகுதியை சேர்ந்த முகேஷ் ஜாங்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 45 வயசு சேர்ந்த ஒரு பிஎல் ஆபீசர், அவருமே இந்த மாதிரி கடுமையான ஒர்க் பிரஷர், இந்த ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம ஒரு கட்டத்துல மனுஷன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு நாங்க நல்லா படிச்சிருக்கிறோம், இப்படி தெருவா வேலை செய்யறோம், இதையே செய்யாம எங்களுக்கு இந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கும்போது வேற வழி தெரியல, நான் செத்துடலாம்னு சொல்லி முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அப்போ பிஎல் அதிகாரிகள் இந்த அளவுக்கு பெரிய அளவுல அவங்க பணிச்சுமை, அந்த அளவுக்கு பணிச்சுமை ஏற்படக்கூடிய அளவுக்கு தான்
இந்த அவசர கதியில அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? உங்களுக்கு உண்மையில வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க முன்னாடி செஞ்சிருக்கணும். முன்னாடி 2024 கொண்டு வந்து ப்ராப்பரா எல்லாம் முடிச்சு ஒரு நியாயமான தேர்தலை அணுகி இருக்கணும். அல்லது இவ்வளவு அவசரமா நீங்க ஆகி போச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப மழை வேற பெய்ய போகுது, இந்த பிஎல் அதிகாரிகள் தான் இனி அவங்க போய் மழைக்கால பணியுமே அவங்க செய்ய வேண்டி இருக்குது. அப்ப இவ்வளவு நேரத்துல செய்ய முடியாதா? தேர்தல் முடிஞ்சிட்டு பண்ணுங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் மோடிஜி பிரதமரா வரைக்கும் வெயிட் பண்ணீங்கல, அப்பெல்லாம் எஸ்ஐஆர் கொண்டு வரல. மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும் போது உங்களுக்கு எஸ்ஐஆர் ஒன்று கண்ணுக்கே தெரியல, எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப அங்க வெயிட் பண்ண மாதிரி இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்க ராஜஸ்தான்லயோ, தமிழ்நாட்டிலேயோ, வெஸ்ட் பெங்கால்லயோ, கேரளாவிலயோ இங்க மாதிரி தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்ல அங்க வெயிட் பண்ணுங்க. அவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப அங்க தேர்தல் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க எஸ்ஐஆர் பணி செய்யலாம். அப்போ உங்களுடைய நோக்கம் எஸ்ஐஆர் மட்டுமே நோக்கம் இருந்தா, வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்யறது மட்டுமே நோக்கம் இருந்தா நீங்க இவங்க இந்த மாதிரி பொறுமையா செய்வாங்க அல்லது முன்னாடியே செஞ்சிருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் இது மூலியமா இந்திய கூட்டணியுடைய வாக்குகள் எப்படி சிதைக்கிறது, இந்திய கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் எப்படி கடிச்சு விடுறது அப்படிங்கிறது மட்டுமே இவங்களுடைய நோக்கம் இருக்கிறதால இந்த குறுகிய காலத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு அந்த பணிச்சுமை இன்னைக்கு மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேத்து ஒருத்தர் நான் பார்த்தேன், மண்ணடியில இருந்து சைதாப்பேட்டைக்கு வராரு. அவரு மண்ணடியில சைதாப்பேட்டைக்கு வந்து 2005 எங்களுக்கு இங்க ஓட்டுருந்துச்சு, ஆனா எந்த பூத்துன்னு தெரியல. அதனால ஒவ்வொரு பூத்தா நான் போய் பார்த்து ஒவ்வொரு மாநகராட்சி அலுவலகங்கள்ல போயிட்டு எங்க அப்பாவுக்கு எந்த இடத்துல ஓட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா நான் போய் செக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆன்லைன்ல சரியா செக் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அவங்களோட வேலையை விட்டுட்டு மண்ணடியில இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் வந்து செக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை விட்டுட்டு மக்கள் இன்னைக்கு பாடுபட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் போய் பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. சர்ச் பை நேம் இருக்குது. சர்ச் பை நேம்ல போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட்னு வருது. ஆனா அதுவே நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு பாகத்தை ஓபன் பண்ணி, ஒரு பாகத்துக்குள்ள 1500 ஓட்டு இருக்கும், ஒவ்வொரு பாகமா ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி நான் போய் எங்க அப்பாவுடைய ஓட்டு 2005 ஓட்டு தேடுறேன். எனக்கு இல்ல, எங்க அப்பாவுடைய ஓட்டு போய் தேடுறேன். சர்ச் பண்ணோம்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட்னு வருது. அதுக்கப்புறமா எங்களுடைய பகுதியில கிட்டத்தட்ட 163 பூத் இருக்குது. இந்த 163 பூத்தையும் ஒவ்வொன்னா டவுன்லோட் பண்ணா ஒரு பூத்துக்குள்ள 1500 ஓட்டு. இது மாதிரி நான் ஒவ்வொரு பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 15 நாளைக்கு பிறகுதான் எங்க அப்பா 2015 எங்க ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது சாமானிய மக்கள் இதை எப்படி செய்வாங்க? அப்ப இந்த அளவுக்கு எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் அழுத்தம், இவ்வளவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? காரணம் என்னன்னா, இப்படி எதிர்கட்சிகளுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை கழிச்சு விடுறதுக்காக தான் இது திட்டம். இது நான் சும்மா இதோ பொத்தாமதுவா குற்றச்சாட்டுல வைக்கல. இதுதான் இன்னைக்கு பீகார்ல நடந்திருக்குது. இப்ப பீகார்ல பார்த்தோம்னா, பீகார்ல இருக்கக்கூடிய 11 தொகுதிகளுடைய ஒரு நிலவர ரிசல்ட் இப்ப வெளியில் எடுத்திருக்கப்பட்டிருக்குது. அந்த 11 தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம்னா எஸ்ஐஆர்ல, அதாவது டோட்டல் பீகார்ல பார்த்தோம்னா 46 லட்சம் வாக்குகள் தான் ஃபைனலா கழிக்கப்பட்டது. 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பல மக்கள் அவங்களுடைய ப்ரூஃப் போய் சப்மிட் பண்றாங்க, பாஸ்போர்ட் ப்ரூஃப், இது மாதிரி பல ப்ரூஃப்கள் சேர்க்கப்பட்டு கடைசியில் ஓவரால் பீகார்ல 47 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. இந்த 47 லட்சம் வாக்குகள் கூட பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு அராஜகம் என்ன தெரியுமா? டிராஃப்ட் வெளியிட்டாங்க. டிராஃப்ட் வெளியிடுறதுக்கு பிறகு இவங்களுக்கு எல்லாம் வாக்கு கழிக்கப்பட்டுருச்சு, மீதி இவங்களுக்கு தான் வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் வெளியிடப்படுது. அந்த டிராஃப்ட் வெளியிடப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல டிராஃப்ட் வெளியிட்டாச்சு, இதுல இருந்து ஒரு 3,60,000 வாக்குகள் இப்ப நீக்கப்படுதுன்னு சொல்லி திரும்ப ஒரு 3 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு பிறகு சரிங்க, இந்த மாதிரி முதல் ஒரு 65 லட்சம் வாக்குகள் நீக்கினீங்க, இப்போ ஒரு 3,60,000 வாக்குகள் நீக்கிறீங்க, இந்த வாக்குகள் நீக்கப்பட்டது அந்த வாக்காளருக்கு போய் சொன்னீங்களா? அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நீங்க சொன்னீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு, உங்க வாக்குகள் நீக்கப்பட்டது அந்த ஃபேமிலிக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஒருத்தர் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அவர் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் முந்தைய இருந்த அட்ரஸ்க்கு போய் அந்த இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அல்லது ஒருத்தருக்கு 2 ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய ஒரு ஓட்டு நீக்கப்பட்டிருந்து அவருக்கான இன்ஃபார்ம் பண்ணீங்களா? செத்து போனாருன்ற எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கப்படுது. எந்த கேள்விக்கும் இவங்க கையில முறையான பதில் இல்ல. இப்போ பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஒரு 11 தொகுதியோட லிஸ்ட் எடுக்கப்பட்டது. இந்த 11 தொகுதியிலிருந்து எஸ்ஐஆர் மூலமா நீக்கப்பட்ட வாக்குகள் அங்க வெற்றி விகிதாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு பீகாருடைய வால்மீகி நகர், இந்த வால்மீகி நகர்ல எஸ்ஐஆர்ல டிலெக்ஷன், அதாவது எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட வாக்குகள் மட்டுமே 2311 ஓட்டுகள். அந்த இடத்துல பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெற்றது வெறும் 1600 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப 1600 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி, அங்கிருந்து நீக்கப்பட்ட வாக்குகள் எவ்வளோ? 2300 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தாக்கான்னு சொல்லக்கூடிய பீகாருடைய ஒரு தொகுதி, அங்கிருந்து 457 வாக்குகள் எஸ்ஐஆரால் நீக்கப்பட்டிருக்கு. பாஜக அங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்கன்னா வெறும் 178 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அப்ப 450 வாக்குகள் அங்கிட்டு நீக்கப்படுது, பாஜக வெறும் 170 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து பல்ராம்பூர்ல 1468 ஓட்டுகள் நீக்கப்படுது, அங்க வெறும் 380 ஓட்டு வித்தியாசத்துல பாஜக ஜெயிக்கிறாங்க. 1400 ஓட்டுகள் நீக்கப்படுது, அங்க வெறும் 380 ஓட்டுல பாஜக ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா இது மாதிரி பல தொகுதிகளோட லிஸ்ட் இன்னைக்கு பீகார்ல இருந்து வந்திருக்குது.
அப்ப எங்கெல்லாம் பாஜக சொற்ப ஓட்டுகள்ல ஜெயிப்பாங்க, இந்த இடத்துல பாஜக வெற்றி இருக்குது, இந்திய கூட்டணிக்கான ஓட்டு இருக்குது அப்படிங்கும் போது அந்த இந்திய கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள்லாம் நீக்கிட்டு பாஜக வெற்றியை இலகுவாக்கி விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எதிர்கட்சிகளோட தரப்புல இருந்து, ஏன் மக்கள் தரப்புல இருந்து இந்த கேள்வி பெரிய அளவுல எழ ஆரம்பிச்சிருக்குது. அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் நோக்கி இன்னைக்கு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளும் பல்வேறு வகையான கேள்விகள் எழப்படுது. இதை ராகுல் காந்தி மாதிரியான யாராவது அவங்க போய் இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறாரு ராகுல் காந்தி. ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் ஆதாரத்தோட இன்னைக்கு அம்பலப்படுத்தும் போது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல முறையான எந்த ஒரு பதிலுமே கொடுக்க முடியல. கடைசி வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாயை திறக்கவே இல்லை. பாஜகவுடைய ஸ்போக் பர்சன்ஸ் தேர்தல் ஆணையத்துக்கு பதிலாக பேசுறாங்க. ஒரு டிவி விவாதத்துல போய் உட்காந்தா கூட பாஜகவை சேர்ந்தவங்க தேர்தல் ஆணையத்துக்காக பேசிட்டு இருக்காங்க. சரி, அது இன்னைக்கு மட்டுப்பட்டு போச்சு. ஏப்பா கேள்வி தேர்தல் ஆணையத்தை நோக்கி நீ ஏன் பேசுற, சம்மந்தம் இல்லாம நீ ஏன் உள்ள இறங்குற அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே இது உங்களுக்கு பெரிய அளவுல இன்சல்ட் ஆகுறதால இப்ப அடுத்து அவங்களோட டீம் பேக்கப் டீமை இறக்கி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 270 பேர், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இப்படின்னு சொல்லி பாஜகவுடைய பி டீமா ஒருத்தவங்க இயங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் எப்படின்னா இருக்கடம் தெரியாம இருந்திருப்பாங்க. பதவியில இருந்த காலத்துல பாஜக வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ ஓய்வு பெற்றதுக்கு பிறகு பேக்கப்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி எப்பெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை வருதோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கடிதம் எழுதி அதை வெளியிடுவாங்க. சமீபத்தில் கூட நீதிபதிக்கு எதிராக ஒரு கடிதம் எழுதி நீதிமன்றம் இந்த மாதிரி நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும், நீதிமன்றங்கள் அரசியல் விவகாரங்களை தலையிடக்கூடாது, நீதிபதிகள் அரசியல் விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம். அந்த மாதிரி இந்த டீம் இப்ப இறங்கி ஒரு கடிதம் எழுதி ராகுல் காந்தி இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறாரு, தேவையில்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ராகுல் காந்தி முன்வைக்கிறதால இது இந்தியாவுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது அப்படிங்கிறாரு. ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டா முன் வச்சாரு. ஒவ்வொரு டீட்டெயிலுமே இந்த வீட்டுல பீகார்ல 1068 ஓட்டு இருக்கு, இந்த வீட்டுல 950 ஓட்டு இருக்குது, ஒரே நபர் பேர்ல பல ஓட்டுகள் இங்க சேர்க்கப்பட்டிருக்குது, வெளிநாட்டு மாடல் நடிகைகள் பேர்ல இங்க 22 ஓட்டுகள் போடப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ராகுல் காந்தி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை எபிக் நம்பர் உட்பட, அந்த எபிக் நம்பர் உட்பட எந்த பூத்து, எந்த வார்டு நம்பரு, அவங்களுடைய போட்டோ என்ன, எல்லா டீட்டெயிலும் ராகுல் காந்தி சொல்றாரு. செத்து போனவங்க பேர்ல எப்படி எல்லாம் ஓட்டு போடப்பட்டிருக்குன்னு சொல்லி முழு விவரத்தை ஆதாரத்தோட சொல்றாரு. ஆனா இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், இந்த ஓய்வு பெற்ற ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல வாய்வு விட்டுக்கிட்டு, இவங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு சொல்றாரு, இது நாட்டுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எது எடுத்தாலும் நாட்டுடைய பாதுகாப்பு, எல்லையில் ராணுவ வீரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் முடிச்சு போட்டா மக்கள் இதெல்லாம் நம்பிடுவாங்க சொல்லி பல்வேறு வகையான குளறுபடிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்க கையில ஒரு முறையான பதில் இல்ல அப்படிங்கறத யதார்த்தமாகுது. ஒட்டுமொத்தத்துல என்னன்னா இந்த எஸ்ஐஆர் இது ஒரு முரண்பாடுகளின் மூட்டை, அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதனால கடைசி வரைக்கும் மக்களுக்கோ, வாக்காளர்களுக்கோ, தேர்தலுக்கோ, ஜனநாயகத்துக்கோ எந்த வகையிலுமே துளி அளவு பிரயோஜனம் இல்ல. இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய அரசியல் வெற்றிக்கான ஒரு ஆயுதமா இந்த இடத்துல பயன்பட்டு இருக்கு. அதனால மக்கள் எல்லாருமே இது அந்த கட்சி போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுருக்காங்க, எஸ்ஐஆர் வேலை செய்யக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகள் போராட்டம் செய்யறாங்க, அதனால இது நடக்காம போயிடும் அப்படின்னு யாரும் நம்ப வேணாம். என்னைக்கு பாஜக தேர்தல் ஆணையம் மூலியமா இதை சொல்லிட்டாங்களோ அவங்க நடைமுறைப்படுத்ததான் செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்டம் ஆடுறதால நம்மளால முடிஞ்சது என்னன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முறையான முறையில் ஒப்படைச்சு நம்ம ஒரு இந்திய வாக்காளர் தான் அப்படிங்கறத உறுதி செஞ்சு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட முக்கியமான ஒரு கடமை. அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் இன்னைக்கு ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி உரிமையா இருந்துட்டு இருக்குது. அதனால அந்த உரிமையும் நம்ம எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடக்கூடாது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ் உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.